ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 4, பட்டை 1, பேலீஃப் கொஞ்சம், பேலீஃப் 1, சோம்பு கொஞ்சம், ஒரு முந்திரி பருப்பு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இவ்வளோ தான் அதுக்கு ஸ்பைசஸ் போட போகிறோம். ரொம்ப தேவைப்படாது கடலைக்கறிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1.5 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காயை அதில் வறுத்து தான் நம்ம கிரேவியாக ரெடி பண்ண போகிறோம். தேங்காயை அதில் போட்டு இப்போ வறுத்துக்கலாம். செவக்க வறுக்கணும். தேங்காயை நல்லா வறுக்க தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸுமே போட்டுக்கலாம். வெங்காயம், எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வறுத்ததும் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறோம், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். நான் மிளகு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மிளகு போட்டால் போதும். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா தேங்காய் வறுத்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறின பிறகு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, மறுபடி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கறி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் போட போகிறோம். கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்தது வதக்க போகிறோம். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத இதில் கொட்டிடலாம். அது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டுடலாம். தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க கடலையை அதில் கொட்டிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சிம்மில் பண்ணிக்கோங்க. இது நான் கடலை அவிச்சு வச்சுருக்க தண்ணி, அதை தூர கொட்ட வேண்டாம். அதில் சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கிறதுனால அந்த தண்ணியை தூர கொட்ட வேண்டாம். அந்த தண்ணியவே நம்ம குருமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அதில் கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாக கடலைக்கறி ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். குருமா மாதிரி, வெஜிடபிள் குருமாலாம் மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்காது. தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இடியாப்பம், புட்டு கூட சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காய் எல்லாமே வறுத்து தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு கொதிச்சா போதும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காயில் உள்ள எண்ணெய், நம்ம குருமாவில் ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கரண்டி போட்டு கிளறினதுனால ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை சொல்ல முடியல. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.